மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் ஸ்டீல் தனது தாக்குதல் எல்லையை ஈரான் மற்றும் லெபனானை தாண்டி தற்போது காஸ்பியன் கடல் பகுதிக்கும் விரிவுபடுத்தியுள்ளது. இது ஒரு சாதாரண வான்வழி தாக்குதல் மட்டுமல்ல, ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் இடையிலான நீண்ட காலமான தர்ம சங்கடமான உறவில் ஏற்பட்டுள்ள ஒரு முக்கிய திருப்பமாகும். மார்ச் மாதம் 18 அன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் காஸ்பியன் கடலில் உள்ள ஈரானின் கடற்படை தளம் மற்றும் துறைமுகங்கள் மீது முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு தாக்குதலை நடத்தின. ஈரானின் கடற்படை ஏவுகணை படகுகள், கட்டளை மையங்கள் மற்றும் இராணுவ தளவாடங்களை அழிப்பதை இலக்கு என்று இஸ்ரேல் அறிவித்தது. இருப்பினும் இந்த தாக்குதலில் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மிக முக்கியமான இராணுவ விநியோக பாதை இலக்கு வைக்கப்பட்டதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கை வெளியிட்டது. காஸ்பியன் கடல் வழியாக செல்லும் இந்த கப்பல் போக்குவரத்து பாதை சர்வதேச பொருளாதார தடைகளை தவிர்த்து ஆயுதங்களை நகர்த்துவதற்கு ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு பாதுகாப்பான சொர்க்கமாக இருந்து வந்தது. ஈரானுக்கு ரஷ்யாவிலிருந்து அதிநவீன ஆயுதங்களை கொண்டு செல்வதை தடுக்கவே இந்த துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கருதப்படுகிறது. உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்தும் புகழ்பெற்ற வகை ட்ரோன்கள் பெரும்பாலும் இந்த பாதை வழியாகவே ஈரானிலிருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பப்படுகின்றன. இந்த தாக்குதல்கள் அந்த விநியோக சங்கிலியை சிதைத்தது. இந்த தாக்குதல்களுக்கு ரஷ்யா தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. இதுவரை மத்திய கிழக்கு விவகாரங்களில் ஓரளவுக்கு நடுநிலை வகித்து வந்த ரஷ்யா தற்போது நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் ஸ்டேல் தாக்கிய துறைமுகம் பொதுமக்களுக்கான பொருட்கள் மற்றும் வர்த்தகத்திற்காக பயன்படுத்தப்படும் ஒரு மையம் என்று வாதிடுகிறது. கிரெம்ளினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ காஸ்பியன் கடல் பகுதியில் இந்த போர் பரவுவதை ஒருபோதும் ரஷ்யா விரும்பாது, இதனை மிகவும் எதிர்மறையான ஒன்றாக கருதுகிறோம் என நேரடியாக எச்சரிக்கை விடுத்தார். தற்போதைய சூழலில் அமெரிக்க மற்றும் ஈரான் இடையே ஒரு 15 அம்ச அமைதி திட்டம் விவாதிக்கப்படுவதாக வெளிவரும் தகவல்களை ரஷ்யா சந்தேகிக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் போன்ற ஊடகங்களில் இது குறித்த செய்திகள் வந்தாலும் தங்களுக்கு இது பற்றி அதிகாரபூர்வமான தகவல் எதுவும் இல்லை என கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. ஈரான் எப்போதும் பேச்சுவார்த்தைக்கு தயாராகவே இருப்பதாகவும் அமெரிக்காவை குழப்பமான அறிக்கைகளை வெளியிட்டு வருவதாகவும் ரஷ்யா குற்றம் சாட்டுகிறது. இந்த நிலையில் காஸ்பியன் கடல் பகுதியிலும் ஈரானிய கரை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை. பாதிக்கப்பட்டவர்கள் ஈரானிய கடற்படை மற்றும் ரஷ்ய ஈரான் வர்த்தக பாதை. ரஷ்யாவினுடைய எதிர்வினைவு கடும் கண்டனமாக இருக்கிறது. எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. நெதன்யாகுவின் இந்த அதிரடி நடவடிக்கை ரஷ்யாவின் வர்த்தக மற்றும் இராணுவ நலன்களுக்கு நேரடி அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இதுவரை புட்டினுடன் இணக்கமான போக்கை கடைபிடித்த நெதன்யாகு இப்போது சிகப்பு கோட்டை தாண்டிவிட்டாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது வரும் நாட்களில் ரஷ்யா இஸ்ரேல் இடையிலான உறவில் இத்தகைய மாற்றங்களை கொண்டு வரும் என்பது உலக அரசியல் வரைபடத்தில் மிக முக்கியமான ஒன்றாகும். இப்படியான ஒரு சூழலில் பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க ஆஸ்திரேலிய கூட்டுப்படைகளால் ஈரானில் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் ரோரிங் லயன் எனும் இராணுவ நடவடிக்கை தற்போது காஸ்பியன் கடல் பகுதிக்கும் பதவி புதியதொரு உச்சத்தை தொட்டுள்ளது. இதுவரை இஸ்ரேலினுடைய தாக்குதல் எல்லைக்குள் வராத இந்த பகுதியில் மார்ச் 18 அன்று நடத்தப்பட்ட தாக்குதல் ஈரான் ரஷ்யா இடையிலான இராணுவ கூட்டணியின் முதுகெலும்பை தகர்த்துள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் காஸ்பியன் கடலோரத்தில் அமைந்துள்ள ஈரானின் மிக முக்கியமான பாண்டர் அன்சாலி துறைமுகத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் வரலாறு காணாத சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. ஈரானிய கடற்படையின் IRIS டயல்மேன் எனும் நவீன போர் கப்பல் 4 ஏவுகணை படகுகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட இதர இராணுவ இலக்குகள் அளிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் 4வது கடற்படை மாவட்ட தலைமையகம் மற்றும் கப்பல்களை பழுதுபார்க்கும் தளம் முற்றிலும் செயலிழக்கச் செய்யப்பட்டுள்ளது. இந்த துறைமுகம் வழியாகவே ரஷ்யாவிலிருந்து ஈரான் கோதுமை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்து வந்தது. தற்போது இப்பார்க்குவை மூடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஈரானின் உணவு பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் காஸ்பியன் கடல் என்பது ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையில் உள்ள ஒரு பாதுகாப்பான போக்குவரத்து மண்டலமாகும். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய தகவல்களின்படி கடந்த ஓராண்டில் மட்டும் 3 லட்சம் பீரங்கி குண்டுகளும் 10 லட்சம் வெடிமருந்துகளும் இந்த வழித்தடத்தில் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. உக்ரைன் போருக்காக ரஷ்யா பயன்படுத்தும் ட்ரோன்களுக்கான பாகங்கள் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் இந்த துறைமுகம் வழியாகவே நடந்து வந்தது. ரஷ்யாவினுடைய போர் திறனை குறைப்பதன் மூலமாக உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு ஆகிய 2 முனைகளிலும் ரஷ்யாவின் செல்வாக்கை முடக்க இஸ்ரேல் திட்டமிடுகிறது.
ஸ்டேலினுடைய இந்த நடவடிக்கை ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் கஸ்பியன் கடல் பகுதிக்குள் போர் பரவுவது பிராந்திய நாடுகளுக்கு பெரும் ஆபத்து என எச்சரித்துள்ளார். அதே நேரம் அணுசக்தி அச்சுறுத்தல் எப்படி இருக்கிறது என்றால், அணுமின் நிலையம் அருகே வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்படுவது ரஷ்ய ஊழியர்களின் பாதுகாப்பிற்கு உகந்தது அல்ல என்றும் இது ஒரு சுற்றுச்சூழல் பேரழிவை ஏற்படுத்தும் எனவும் ரஷ்யா அஞ்சுகிறது. அதே நேரம் மத்திய ஆசிய நாடுகளின் அச்சம். கஸ்பியன் கடலை சுற்றியுள்ள கஜகஸ்தான், அஜர்பைஜான் மற்றும் துர்க்மெனிஸ்தான் போன்ற நாடுகள் இந்த போர் தங்களது எரிசக்தி மற்றும் வர்த்தக வழித்தடங்களை பாதிக்கும் என்று கவலை தெரிவிக்கிறது. அதே நேரம் அஜர்பைஜான் எல்லைக்குள் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக வரும் செய்திகள் பிராந்திய அமைதியை மேலும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளன. இப்படியான ஒரு சூழலில் அமெரிக்காவை பொறுத்தவரை பாகிஸ்தானூடாக 15 அம்ச அமைதி திட்டத்தை ஈரானிடம் வழங்கியுள்ளது. ஈரான் ஆபரேஷன் ட்ரூ ப்ரொமிஸ் 4 மூலமாக ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்க நிலைகள் மீது 64வது கட்ட ஏவுகணை தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. இதுவரை ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் உட்பட சுமார் 1300 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் கிடைக்கிறது. ஹார்மோஸ் ஜலசந்தியில் நிலவும் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் விலை கடும் ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. கஸ்பியன் கடல் பகுதியில் ஸ்டேல் கால் பதித்துள்ளது என்பது ஈரான் மீதான ஒரு தாக்குதல் மட்டுமல்ல, அது ரஷ்யாவின் இராணுவ தேவைகளுக்கு வைக்கப்பட்ட ஒரு செக் ஆகும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவின் இந்த ஒருங்கிணைந்த தாக்குதல் 3ஆம் உலகப் போருக்கான அச்சத்தை உலக நாடுகளிடையே விதைத்துள்ளது. இந்த நிலையில் கஸ்பியன் கடலில் ஸ்டேல் நடத்தியுள்ள இந்த தாக்குதல் என்பது வெறும் ஒரு வான்வழி தாக்குதல் என்பதையும் கடந்து சர்வதேச அரசியல் வரைபடத்தில் ஒரு பெரும் வியூக மாற்றமாகும். இதன் தாக்கங்கள் பின்வரும் 3 முக்கிய கோணங்களில் பார்க்க முடியும். ஒன்று, இத்தனை ஆண்டுகளாக சிரியா மற்றும் பிற மத்திய கிழக்கு விவகாரங்களில் ரஷ்யாவும் ஸ்டேலும் ஒருவரை ஒருவர் நேரடியாக தாக்காமல் ஒரு மௌன உடன்படிக்கையை பேணி வந்தன. ஆனால் கஸ்பியன் கடலில் ரஷ்யாவின் வர்த்தக மற்றும் இராணுவ விநியோக பாதையை ஸ்டேல் சீண்டியிருப்பது அந்த பழைய உடன்படிக்கை முடிவுக்கு வந்துவிட்டதை காட்டுகிறது. புட்டினின் சிகப்பு கோட்டை நிலையாக தாண்டியிருப்பது வரும் நாட்களில் உக்ரைனின் போரில் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை மேலும் தீவிரப்படுத்தும். இரண்டாவது, ஈரானின் இராணுவ பிம்பத்திற்கு ஏற்பட்ட சரிவு. ஈரான் தனது பாதுகாப்பான அரதாக கருதிய காஸ்பியன் கடல் பகுதியில் ஸ்டேல் ஊடுருவியிருப்பது ஈரானின் வான் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையின் பலவீனத்தையே காட்டுகிறது. குறிப்பாக ஈரானின் நவீன போர்க்கப்பலான IRIS டயல்மேன் மற்றும் அதன் கடற்படை தலைமையகம் தாக்கப்பட்டிருப்பது ஈரானிய தலைமைக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடி எச்சரிக்கையாகும். இது உள்நாட்டில் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான ஆயுதங்களையும் அழுத்தங்களையும் அதிகரிக்கக்கூடும். உலகளாவிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல். கஸ்பியன் கடல் பிராந்தியம் என்பது எரிசக்தி மற்றும் சர்வதேச வர்த்தகத்தின் இதயமாக விளங்குகிறது. இந்த போர் இந்த பகுதியில் உள்ள அஜர்பைஜான், கஜகஸ்தான் போன்ற அண்டை நாடுகளுக்கு பரவினால் அது உலகளாவிய எரிபொருள் விநியோக சங்கிலியை முற்றிலுமாக சிதைத்துவிடும். மேலும் ரஷ்யா, ஈரான், சீனா ஆகிய நாடுகளின் கூட்டணியை இது மேலும் பலப்படுத்த வாய்ப்புள்ளது. இது ஒரு புதிய பனிப்போரை நோக்கி உலகத்தை தள்ளுகிறது. சுருக்கமாக சொன்னால், கஸ்பியன் கடலில் விழுந்த குண்டுகள் ஈரானை மட்டும் காயப்படுத்தவில்லை, அவை மாஸ்கோவினுடைய அதிகாரத்தையும் சோதித்துள்ளது. அமெரிக்கா முன்வைத்துள்ள 15 அம்ச அமைதி திட்டத்தை ஈரான் ஏற்குமா அல்லது ரஷ்யாவின் துணையோடு ஒரு பிரம்மாண்டமான பதிலடி தாக்குதலை தொடுக்குமா என்பதில் தான் 3ஆம் உலகப் போர் மூலமா இல்லையா என்பது அடங்கி இருக்கிறது. 2026ஆம் ஆண்டின் இந்த மார்ச் மாதம் நவீன உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக பதியப்படும் என்பதில் எந்தவிதமான ஐயங்களும் இல்லை.